5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் உங்களுக்கும் கிடைக்க உடனே இதை செய்யுங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். தமிழக சட்டப்பேரவையில் 2026-2027 நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் காப்பீட்டுத் தொகை இனிமேல் 25 லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். இதுவரை 5 லட்சமாக இருந்த தொகை ஒரே அறிவிப்பில் 5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோய் சிகிச்சையை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 470 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும், தமிழகத்தின் 5 முக்கிய மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் புதிதாக தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் 300 கோடி செலவில் 400 படுக்கைகளுடன் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனையும் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 லட்சமாக இருந்த மருத்துவ காப்பீட்டு தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக மருத்துவ செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு கிடைப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் 1 லட்சமாக இருந்த மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சமாக உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தாவேக அரசு அதை 25 லட்சமாக உயர்த்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் 1.5 கோடி குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் உட்பட 1090 சிகிச்சை முறைகளுக்கும் 8 தொடர் சிகிச்சை முறைகளுக்கும் 52 பரிசோதனை முறைகளுக்கும் காப்பீடு கிடைக்கும். மேலும் 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகளில் தகுதியான பயனாளிகள் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் புதிதாக இணைவதற்கு விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000 மிகாமல் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டை இருக்க வேண்டும். வேறு எந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலும் பயனாளிகளாக இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை எனவும், சிறப்பு தகுதியின் அடிப்படையில் அவர்கள் இணைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் முதலில் வருமான சான்றிதழை பெற்றுக்கொண்டு அசல் குடும்ப அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் அட்டைகளுடன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பதிவு மையத்திற்கு நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அங்கு ஆவணங்கள், ஆதார் மற்றும் கைவிரல் ரேகை சரிபார்க்கப்பட்ட பிறகு மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். ஏற்கனவே திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்க்கவோ விவரங்களை மாற்றவோ அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். மேலும் சந்தேகங்கள் மற்றும் குறைகளுக்கு 24 மணி நேரமும் செயல்படும் 104 அல்லது கட்டணமில்லா 1800-425-3993 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் 5 லட்சமாக இருந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காப்பீட்டு தொகை தற்பொழுது 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ செலவுகள் பல லட்சம் ரூபாயை தாண்டி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் புதிய புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் மற்றும் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் தமிழக மக்களிடையே கவனம் பெற்றுள்ளது.